ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சாய் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும். இரவுக்குள் உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்ட போகின்ற விஷயத்தை நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தில் நல்லதொரு முடிவினை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த விஷயம் அம்மா நமக்கு எப்போது தருவாள், நம்மை கண்திறந்து பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறாளே என்று ஏக்கப்பட்டு நின்று கொண்டிருந்த அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவதற்காக உன் அம்மா வந்திருக்கிறேன். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்ட போவதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி யாருக்கும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய். என் தங்கமே, தடைகள் 1000 வந்தாலும் நீ உன் காலை முன்வைத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தில் இருந்து உன் காலை ஒருபோதும் பின்னெடுத்து சென்று விடாதே. அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் எல்லோருக்கும் அமைந்து விடாது. அதுபோலதான் உதவி என்பதும் எப்பொழுதும் உனக்கு அடுத்தவரிடம் இருந்து கிடைத்து கொண்டே இருக்காது. இவை எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக உன்னிடத்தில் மிஞ்சி இருப்பது நீ உன்மேல் கொண்டிருக்கின்ற தன்னம்பிக்கை மட்டும்தான் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தன்னம்பிக்கையை நீ ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. உன்னுடைய பலத்தை கண்டு பயந்தவன் தான் உன்னுடைய பலவீனம் என்னவென்பதை அறிவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருப்பான். உன்னுடைய பலத்தை நீ உறுதிப்படுத்த வேண்டும். உன்னுடைய பலவீனத்தை நீ வெளியில் காட்டாமல் உள்ளடக்க வேண்டும். பலவீனத்தை ஒரு முறை காட்டிவிட்டால் உன்னுடைய பலத்தை அவர் இல்லாததாக மாற்றி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. நீ செய்ய நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்குவதற்காக அவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும், எந்த காரியத்தை செய்தால் நீ பலம் இழந்தவனாக மாறிவிடுவாய் என்று நினைத்து அதை தேடிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நற்செய்தியை தான் உன் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, நான் உனக்கு தருகின்ற நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போலவே மாறப்போகின்றது. நீ ஆசைப்பட்டு இந்த அம்மாவிடம் கையேந்தி கேட்ட விஷயத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். என் தங்கமே, நீ எங்கிருந்தாலும் சரி, இன்னும் சற்று நேரத்தில் உன் வராகி அம்மாவினுடைய சூலத்தால் உன் வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நான் நடத்தி காட்ட போகிறேன். என்னை நம்பு. உன்னை நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக மீட்டெடுக்க போகிறேன். ஆனந்த கண்ணீரை நீ இந்த வராகி அம்மாவிடம் நிச்சயமாக சமர்ப்பிப்பாய். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் அழும் பொழுது நீ என் முன்னால் உட்கார்ந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லும் பொழுது உன் கண்களில் இருந்து சிந்திய அந்த கண்ணீர் துளி உன் தாயானவள் என் கைகளில் படிந்து இருக்கின்றது என்பதை நீ மறந்து விட்டாயா? என் தங்கமே, என் கைகளில் படிந்த அந்த கண்ணீர் துளிகளுக்கு உனக்கு நல்ல பதிலை தர வேண்டும் அல்லவா? என் குழந்தையின் வேதனைகளை உடனடியாக துடைக்க வேண்டும் அல்லவா? அதற்காக தான் உன் அம்மா நான் ஓடோடி வந்தேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக தான் உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன் வாழ்வில் எப்பொழுது நம் வராகி அம்மா அதிசயங்கள் நடத்துவாள், மாற்றங்களை நடத்துவாள். ஒரு நொடியில் அவள் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்றி விடுவாள். நம்மை இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு விடுவாள். நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இருந்து அவள் நம்மை மீட்டெடுக்கலாம். ஆனாலும் நம் தாயானவள் எப்போது வரப்போகிறாள், என்ன செய்ய போகிறாள் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா?
அதற்கான காலம்தான் கூடி வந்திருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ ஒவ்வொரு முறையும் என்னை அம்மா என்று அழைக்கும் போதெல்லாம் நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் தாயானவள் நான் பார்த்து கொள்வேன். உன்னுடைய பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்ளாமல் இருக்க மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய மனம் முழுவதும் இந்த தாயானவள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஒன்று இல்லாமல் எப்படி போய்விடும்? உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் அல்லவா முழு பொறுப்பு எடுத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து தந்து உன்னை பெருமகிழ்ச்சியில் உன் அம்மா நான் ஆழ்த்த போகின்றேன். இன்பங்கள் பல உன் வாழ்க்கையில் நீ காண போகின்றாய். துன்பங்களை மட்டுமே கண்டு துவண்டு போன என் குழந்தை, இனிமேல் எப்பொழுதும் உனக்கான நாளாக ஒவ்வொரு நாளையும் நான் அமைத்து தர காத்து கொண்டிருக்கிறேன். பௌர்ணமி இரவில் என் குழந்தையின் வாழ்க்கையில் அந்த நிலவை போன்ற பிரகாசத்தை கொண்டு வருவதற்காக தான் உன் அம்மா எல்லா முயற்சிகளையும் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, சாத்தியமே இல்லாத விஷயமாக இருந்தாலும் கூட அதை உன் வாழ்க்கையில் சத்தியமாக்கி உனக்கு நான் செய்து தர போகிறேன். உன் வராகி நான் அங்கே இருக்கும் பொழுது நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். இதுவெல்லாம் சாத்தியம் அல்லாதது அம்மா, நான் தேவையில்லாமல் ஆசைப்பட்டு விட்டேன் என்று நினைப்பாயானால் என் தங்கமே, உனக்கு முதலிலேயே தெரிந்து நீ அதன் மீது ஆசைப்படாமல் இருந்திருந்தால் அதனுடைய நிலைமை வேறு. ஆனால் கிடைக்காது என்று தெரிந்த பிறகு அதை விட்டு நீ விலக நினைக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன் தாயானவள் என்னால் அதை உனக்கு பெற்றுத்தர முடியும் என்றுதான் அம்மா உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன். முன்வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்காதே. செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு இது கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்று ஒருபோதும் சிந்திக்க எண்ணாதே. காலை வைத்து விட்ட பிறகு வெற்றி பெற்றே தீர வேண்டும், வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருக்க வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் உன் வராகி அம்மா நான் உருவாக்கி தருகின்றேன். எந்நாளுமே என் குழந்தைக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து செல்லும் பொழுதும் உன் அம்மாவின் துணை கொண்டுதான் நீ கடந்து செல்கின்றாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, உன்னை நிச்சயமாக இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகின்ற பொழுது நீ செய்ய நினைக்கின்ற சில காரியங்கள் எல்லாம் தோர்த்து விடாமல் தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக நடந்தேறும். விரக்தியை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் வைத்திருப்பதை விட மன நிம்மதியை உன்னுடைய சொத்தாக கொண்டு நீ எப்பொழுது இருக்கின்றாயோ அப்பொழுது வெற்றி பாதை என்பது உனக்கு தானாக அமைந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்த காரியம் மட்டும் ஏன் நடக்காமல் சென்று விட்டது என்று வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா? அதைதான் உன் அம்மா உனக்கு நடத்தி காட்ட உன் வாழ்க்கையில் நல்லதொரு நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த வேளையில் இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருக்கிறது. என் தங்கமே, உன் காரியத்தை நான் நடத்தி காட்ட வந்துவிட்டேன். மனிதனுக்கு எப்பொழுதுமே 4 குணங்கள் அத்தியாவசியமாக தேவை. ஒன்று பொறுமையாக இருக்க வேண்டியது, இன்னொன்று வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை, இன்னொன்று தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, 4வது தவறு செய்பவர்களை அரவணைத்து அவர்களை நம்முடனே அழைத்து செல்கின்ற தனி உடைமை. என் குழந்தையே, இவை எல்லாம் உன்னுள் அடங்கி இருக்கும் பொழுது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் குழந்தையே, எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும். வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். கிடைத்த வாய்ப்புகளை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. என் தங்கமே, அதுபோல
கிடைத்த வாய்ப்புகளை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. என் தங்கமே, அதுபோல தவறு என்று ஒருவர் செய்தால் அதை கண்டிக்கும் நேர்மையான உள்ளம் உனக்குள் இருக்க வேண்டும். அதுபோல தவறு செய்து விட்டார்கள் என்று தெரிந்துவிட்டால், அவர்கள் மனம் மாறிவிட்டால், நீ அவர்களை அரவணைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தானும் முன்னேற வேண்டும், அவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்த காரியம் எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களோடு நல்லபடியாக நடக்கும். வெறும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உன் தாயானவள் நான் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ நினைத்த எல்லாம் நடக்கும் பொழுது நீயும் அந்த பெரும் மகிழ்ச்சியில் இந்த தாயானவள் என்னை காண்பாய். உன்னால் தான் எல்லாம் நடந்தது, நீதான் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தந்தாய் என்று என்னை வணங்கி வருவாய். என் தங்கமே, உன் வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்களை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொண்டேதான் இருக்க போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதை எல்லாம் நான் பொறுப்பெடுத்து கொண்டேன். நிச்சயமாக நடந்தது எதுவாக இருந்தாலும், நடக்க போவது எதுவாக இருந்தாலும், இனிமேல் நான் உன்னோடு இருந்து அதை எல்லாவற்றையும் நான் உனக்காக நல்லபடியாக செய்து கொடுக்க போகிறேன். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன் அம்மாவின் பாதங்களில் நீ சமர்ப்பித்து விட்டு சென்று விடு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்களை எல்லாம் உன் அம்மா அதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ நல்ல விஷயங்களுக்கு உடனடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து நம் தாயானவள் ஒவ்வொன்றாக நடத்தி காட்டும் பொழுது உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு மட்டுமே இரு என் செல்ல குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா சொல்கின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் இந்த நாளில் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி காட்டப் போகிறேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கேட்ட ஒரு விஷயம் உன் கைகளிலேயே அம்மா சொல்கின்ற இந்த நாளில் கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, இன்று இந்த வராகி இந்த மங்கள புதனில் இரவில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, எண்ணி 7வது நாள் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது உன் கைகளில் இருக்கும். நான் உனக்கு இன்று தருவேன் என்ற வாக்குறுதியை என் மனதார தந்து விட்டேன். உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இந்த வராகியை வணங்கி உனக்கு வேண்டியதை மனதார நினைத்துக்கொள். என் தங்கமே, நீ என்ன கேட்க போகிறாய், எதை கேட்க போகிறாய் என்று கூட உன் தாயானவள் எனக்கு தெரியாது. ஏனென்றால் என் பிள்ளை, நீதான் நேரத்திற்கு தகுந்தாற் போல மனதை மாற்றிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று உறுதியாக என்னிடத்தில் கேட்கிறாயோ, அந்த ஒரு விஷயத்தில் மன உறுதியோடு நீ என் முன்னால் நிற்கின்றாயோ, அந்த விஷயத்தை எண்ணி 7வது நாள், ஏதாவது அடுத்த செவ்வாய் அல்லது வெள்ளி கிழமைகளில் உன் கைகளில் கிடைக்கும்படி நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதையோ கெட்டதையோ காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளை, நீயோ ஒவ்வொன்றையும் நீ அதனை இழக்கும் பொழுது உன் மனம் வேதனை அடைகிறாய். அடையும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷம், அதை இழக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த கண்ணீர் துளிகள், இவை எல்லாமே உனக்கு எந்நாளும் நீங்காத அளவிற்கு உன் மனதில் இடத்தை பிடித்திருக்கிறது. நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளில் கிடைத்து விட்டால் இனி இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ நினைப்பது எல்லாமே சரிதான். உன் வாழ்க்கையில் இதை நான் தர வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான். ஏனென்றால் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக அத்தனை போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய். என் பிள்ளையின் மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி வழிந்த காலத்தில் இந்த தாயானவள் இந்த வராகி
வராகி உன் வாழ்க்கையில் நுழைந்தேன். அதிகபட்ச உச்சபட்ச வேதனையில் நீ இருக்கும் பொழுது இந்த வராகியை நாடி வந்தாய். இவள் எப்படியும் நம் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பாள் என்று நீ மனதார நம்பினாய். அம்மா உன் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எத்தனையோ மாற்றங்களை நீ சந்தித்திருக்கிறாய். இன்று ஒரு முறை சிந்தித்து பார். ஒவ்வொரு முறையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை எல்லாம் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் இருந்தே விரட்டி அடித்திருக்கிறேன். எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாத சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். அதையும் மீறி உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நல்வழிப்படுத்ததான் வருகிறதே தவிர வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் கிடையாது. என் குழந்தை, உன் மனது என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன். யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்ய நினைக்காத மனதல்லவா? யார் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத மனதல்லவா? அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டால், அதுவும் யார் என்று தெரியாதவர்கள் கஷ்டப்பட்டால் கூட அதை நினைத்து என் பிள்ளை நீ மனம் வருந்துகின்றாய் அல்லவா? எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை நீ கேள்விப்பட்டால் அதை நினைத்து கண்ணீர் சிந்தி அழுவாய். உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அத்தனை இலகிய மனது கொண்ட என் பிள்ளை, இன்று என் முன்னால் உனக்காக நீ சிந்துகின்ற கண்ணீரை நான் உனக்காக துடைப்பேன். நீ உனக்காக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை முதன்முறையாக கேட்டிருக்கிறாய். அதாவது இனிமேல் என் முன்னால் நின்று நீ கேட்க போகின்றாய். அது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த வராகி உனக்கு அதனை சரி என்று எனக்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக அதனை உன் வாழ்க்கையில் நான் தந்து விடுவேன். என் தங்கமே, ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்து விட்டால் அதைவிட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகிறது? இந்த வராகிக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். என் குழந்தை, எதற்கும் ஆசைப்படுவாய், எதற்கு ஆசைப்பட மாட்டாய் என்று. தேவையில்லாத எந்த விஷயங்களுக்கும் என் பிள்ளை ஆசைப்பட்ட கிடையாது. அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பாய் என்று உன்னுடைய பிடிவாதம் இன்று என்னிடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகிறேன். என் தங்கமே, இப்பொழுது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. எந்த ஒரு விஷயத்தை அடைவதற்கு முன்னால் அந்த வைராகியம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணமும் இதுதான். மற்றவர்கள் நீ எப்பொழுதும் போல நடந்து கொண்டாய் ஆனால் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இவர்களுக்கு வேறு வேலை இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக உண்மையாக நினைக்க தெரியாது. ஒன்றை விட ஒன்று கிடைத்தால் இது பெரியது அது பெரியது என்று விட்டு சென்று விடுவார்கள் என்று ஏளனமாக பார்க்கின்ற நிலை உன் வாழ்வில் ஒருபொழுதும் உனக்கு வரக்கூடாது. நீ எதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று தெளிவான முடிவினை எடுத்துவிடு. எது உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நன்றாக சிந்தித்து பார். இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தால் உன் மனது நிம்மதி அடையும், எது உன்னை விட்டு சென்றால் உனக்கு நிம்மதி கிடைக்கும், தெளிவான முடிவினை எடுத்துக்கொள். கேட்பது ஒன்றுதான், அது கிடைப்பது இன்னும் 7 நாட்களில். இந்த வராகி பொய் சொல்கிறாளோ அல்லது அம்மா நம்மளை சமாதானப்படுத்த சொல்லிக் கொண்டிருக்கிறாளோ என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டாம். இன்று இந்த வராகி உனக்கு தந்து கொண்டிருப்பது சத்திய வாக்கு. இந்த தெய்வ வாக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னாலும் உன் மனதில் நிச்சயமாக நல்ல இடத்தை பிடிக்கும். என் குழந்தையே, இனிமேல் நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இனி உனக்கு வராது. யார் உனக்கு சோதனைகளை கொடுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக வரும். அந்த நிலைக்கு உன்னை இந்த வராகி அம்மா கொண்டு சேர்ப்பேன். என் தங்கமே, சிலருக்கு அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கையில் கிடைத்து விட்டது என்றால் இத்தனை நாட்களும் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பார்கள். அப்படி ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைத்துதான் இந்த வராகி அம்மா என்றுமே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ எண்ணியது போல வாழ வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ
விட்டுவிடக் கூடாது. உன் மனம் இறங்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு இரக்கப்பட வேண்டும் என்பது அவசியம்தான். அதற்காக ஒருபோதும் நீ ஏமாளியாக இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றாலும் சாணக்கியத்தனம் உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சகுனிகள் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த உலகத்தில் நிலை பெற்று நிற்க வேண்டும், இந்த உலகத்தில் நிலையாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பல விஷயங்கள் உன் மனம் விரும்பும்படி நல்லபடியாக நடக்க வேண்டும். காலம் உன்னை நிச்சயமாக இதைவிட நல்லதொரு நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் நிரந்தரம் என்று நினைத்து விடாதே. என் தங்கமே, ஒருவேளை இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் தாயே, இந்த நிலை இல்லை என்று சொல்கிறாயே, நான் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது என்று என் பிள்ளை கேட்பாயானால், என் தங்கமே, நிச்சயமாக நீ இப்பொழுது சந்தோஷமாக இருந்தால் அதுவும் நிலையற்றது என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். சந்தோஷமும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் மாறி மாறி வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ தான் உன்னை இந்த வராகி காப்பாற்றுவேன். எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் ஓடோடி வந்து விடுவேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள். அடுத்த செவ்வாயில் நீ இந்த வராகிக்கு நன்றி சொல்ல வருவாய் என் தங்கமே. அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம். இந்த வராகியானவள் உன்னோடு இருந்து உனக்காக அனைத்தையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். நீ இதற்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் வேறு எதுவும் கிடையாது. உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உனக்கு என்ன தேவையோ அதை உன்னுடைய வேண்டுதலில் வைத்துவிடு. அதை நிச்சயமாக இன்னும் 7 நாட்களில் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நான் உனக்கு அதனை நடத்தி காட்டியே தீருவேன். அதன் பிறகு உன் மனம் மகிழ்ச்சியோடு நீ எனக்கு நன்றி கூறினால் போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகி அம்மா உன்னிடம் பேசுகின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் அம்மா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்ல போகிறேன். இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்கப் போவதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நடந்தது என்னவோ அவையெல்லாம் உன் கண்முன்னே நடந்தது. எல்லாவற்றையும் நீ நன்கு அறிவாய். ஆனால் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் தானே குழம்பி தவித்துக் கொண்டு எந்த பக்கம் செல்லுமோ எப்படி திசை திரும்புமோ என்ற குழப்பத்தில் தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா? உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் நான் நிச்சயமாக உனக்கு அதனை தந்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து இப்பொழுதெல்லாம் அதிக பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கிறாய். வெளியில் உன்னால் செல்லக்கூட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் உன் மனம் படுகின்ற பாட்டினை உன் அம்மா நான் அறிவேன். எல்லாமே உனக்கு அதிகமான பயத்தினை காண்பித்து கொடுத்து விட்டது. இந்த திசையில் நின்று எந்த பக்கம் சென்றாலும் அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தடைகளும் குடும்பத்திற்குள்ளேயே உன்னுடைய நிலைமையை கண்டு எள்ளி நகையாடுகிறார்கள். யாரிடமும் உன்னை பற்றி நிரூபிக்க முடியவில்லை. நீ உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கிறாய். ஆனாலும் என் குழந்தையே, உன்னை நிரூபிக்க முடியாமல் தோற்று போய் நிற்கின்றாய். நீ ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட இவர்களினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இதை செய்வதற்கு நாம் செய்யாமலே இருந்து விடலாம் என்ற மனநிலைக்கு நீ வந்து விடுகிறாய். என் பிள்ளையே, எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். நல்ல எதிர்காலமாக இருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ மனதளவில் நினைக்கின்றாய்.
ஆனால் உனக்கு நீ நினைத்தது எந்த ஒரு விஷயமும் கிடைத்த பாடில்லை. இன்று இப்பொழுது உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு காட்டி இருக்கின்ற பயம் எந்த அளவிற்குரிய பயம் தெரியுமா? என் பிள்ளையே, இனிமேல் இந்த வாழ்க்கை இதோடு நின்றுவிடும் போல, இனி ஒரு அடி கூட நம்மால் நகர முடியாது போல என்ற அளவிற்கு உனக்கு பயம் வந்திருக்கிறது. என் தங்கமே, அம்மா இப்பொழுது இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக உனக்கு நடந்தது என்று. யார் உனக்கு இதையெல்லாம் நடத்தி காண்பித்தார்களோ அவர்களினுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று என் தங்கமே, உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு எந்த ஒரு முயற்சியிலும் கை கொடுக்காமல் உன்னை எப்பொழுதுமே மனம் வருந்தும்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், என் பிள்ளை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ முன்னேறிவிட்டால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். யாருமே இங்கு சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. குறிப்பாக நீ இருந்தால் அதை அவர்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் வரும் பொழுது அதை கண்டு சந்தோஷப்படுகின்றவர்கள் மத்தியில் இவர்களுக்குள் இத்தனை வேதனைகள் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். என் குழந்தையே, வேறொன்றும் இல்லை, பொறாமை எண்ணம்தான். தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்கின்ற ஒரு வஞ்சனை எண்ணம்தான். என் தங்கமே, அவர்களால் அந்த விஷயத்தை ஒரு நாளும் செய்துவிட முடியாது. ஆனால் நீ செய்கிறாய் என்ற உடனே அங்கே அவர்களுக்கு மனதிற்குள் இப்பொழுது நெருப்பானது அங்கே எரிய ஆரம்பித்து விட்டது. உன்னை எப்படியேனும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதானே எண்ணி உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல், உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னவாக போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய். என் தங்கமே, அவர்களுக்கான நேரம் முடிய தொடங்கிவிட்டது. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போய்விடும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலதான் இப்பொழுது உனக்கான நேரம், இப்பொழுது உனக்கான செயலை தொடங்க வேண்டிய நேரம். யாருக்காக, யாரை பார்த்து இத்தனை நாள் பயந்தாயோ, யார் எதுவும் சொல்லிவிடுவார்களோ என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு அஞ்சி நின்றாயோ, என் பிள்ளையே, இனி அவர்களுக்காக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எத்தனை பெரிய காரியத்தை உனக்கு செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? தன்னால் முடியாது என்பதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்து முன்னேறி விடக்கூடாது என்று உன்னுடைய முன்னேற்றத்தை அல்லவா தடுக்க நினைத்திருக்கிறார்கள். உன்னுடைய எதிர்காலத்தை அங்கு அவர்கள் அப்படியே சூனியமாக்க நினைத்து விட்டார்கள். இது போன்ற புத்தி கொண்டவர்களை எல்லாம் நீ கணக்கில் வைத்துக் கொள்ள கூடாது. இனி உன் வாழ்க்கை இந்த வராகியின் கைப்பிடிக்குள் வந்துவிட்டது. இனிமேல் நடக்க போவதை எல்லாம் இந்த தாய் சொல்கின்ற வழியில் தான் நடக்க போகிறது. எந்த ஒரு பிரச்சனைகளும் என் பிள்ளையை நெருங்காமல் அம்மா உனக்கு பாதுகாவலாக என்றுமே நின்று கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கானவையை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நிச்சயமாக மாறிவிடும். யாரை நம்பி இந்த வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்தாயோ, இப்பொழுது ஏமாந்து போய்விட்டதாக நிற்கின்றாயோ என நினைத்து மனம் வருந்துகின்றாயோ, அவரே உன் முன்னால் வந்து மன்னிப்பினை நிச்சயமாக கேட்பார். சிலரின் சூழ்நிலைகள் அவர்களுக்கு உன்னை தவறாக காட்டி கொடுத்திருக்கிறது. அந்த சூழ்நிலையால் தான் இன்று உன் வாழ்க்கை இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனால் என் பிள்ளையை நிச்சயமாக அது மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்படியே இருக்கும் என்று நீ நினைத்தது இனிமேல் அப்படி இருக்க போவதில்லை. வராகி உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கைப்பிடிக்குள் மட்டும்
மட்டுமல்ல, நான் உன்னை என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்பதை அம்மா நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். எல்லாவற்றையும் இவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாள் என்று நீ நினைத்துவிடக் கூடாது. நிச்சயமாக ஒரு காலம் வரும் பொழுது அவர்களுக்கு அதற்கான செயல்களை செய்து கொடுத்து விடுவேன். அதையும் தரமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்மா காத்து கொண்டிருக்கிறேன். இதுவரையும் இருந்த வாழ்க்கை வேறு, இனி உனக்கு இருக்க போகின்ற வாழ்க்கை வேறு. என் பிள்ளை ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? அதை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். நீ அடைய நினைத்த பொருளுக்கு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கான தகுதி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வாழ்க்கை அன்பான வாழ்க்கையாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கானதாக நான் மாற்றிக் கொடுக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் இது மட்டும்தான் நடக்க போகிறது. என் பிள்ளையே, நீயே அம்மா நான் இப்படியே இருந்து கொள்கிறேன், எதுவும் செய்ய வேண்டாம், யாரிடமும் எந்த அவப்பெயரும் நான் வாங்க வேண்டாம் என்று நீ நினைத்தாலும் கூட வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டாமல் விட்டுவிட மாட்டேன். இதுவரை நீ அடைந்த துன்பங்கள் எல்லாம் போதும். இதுவரை நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும். யாரிடத்தில் அவப்பெயர் வாங்கி விடுவாய் என்று நினைக்கிறாயோ, தன்னிடத்தில் எந்த ஒரு தூய்மையும் இல்லாமல் மற்றவர்கள் மீது எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாதவர்கள் வாயில் இருந்து உனக்கு ஒரு அவப்பெயர் வருகிறது என்றால் அதை பற்றி நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. உனக்கான பாதை, உனக்கான முன்னேற்றத்தை உனக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது அதை நீ நிறுத்திவிடக் கூடாது. என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்ற லட்சியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நினைத்ததை அடைய நினைக்கின்ற குழந்தை, அதை அடைவதற்கான அத்தனை திறமைகளையும் கொண்ட என் குழந்தை, ஒருபோதும் நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்காது என்று நினைத்து நீ பயந்த காலம் எல்லாம் உன்னை விட்டு செல்லட்டும். இனி எல்லாம் உனக்காக, உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்க போகிறது. இந்த தாயானவள் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து விட்டேன். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் அம்மா உனக்காக துணையாக நிற்க போகிறேன். யாருக்கும் பயப்படாமல், யாரை நினைத்தும் அஞ்சாமல் செய்ய வேண்டிய செயல்களை துணிந்து செய். நான் உன்னோடு துணை நின்று உன்னை வெற்றியை பெற வைப்பேன். நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பேன் என்று உனக்கு இன்று நான் தருவது சத்திய வாக்கல்ல. இது இந்த வராகி என்னுடைய தெய்வ வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என்னாலும் உன்னை கைவிட நினைக்காத இந்த தாய் இனிமேல் ஒருபோதும் கைவிட்ட விடவும் மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகின்ற நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீ பயணித்து செல். என் குழந்தையே, என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய அன்பும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சாய் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும்.